ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். 1794 ஆண்டிலிருந்து 1851 ஆண்டு வரை வாழ்ந்ததான ஆலன் கார்டினர் என்ற மிஷனரி குறித்து இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த இவருக்கு சிறு வயதிலிருந்தே கப்பல் மாலுமி ஆகணும், கப்பலில் போய் உலகம் முழுவதுமாக சுற்றி பார்க்கணும்னு சொல்லி இவருக்கு மிகவும் ஆர்வம் காணப்பட்டது. தன்னுடைய தரிசனமாகவே அதை வைத்து சிறு வயதிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனார்கிட்ட சொல்லுவாராமா, அப்பா நாளைக்கு ஒரு கப்பல் மாலுமி என்னை கப்பலில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த கப்பலில் போய் நான் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு வருவேன்னு சொல்லுவாராம். அப்போ அவங்க தகப்பனார் சொன்னாராமா, இல்லை தம்பி, நீ இன்னும் பெரிய பையனாகணும், இந்த வயசில் நீ கப்பல் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப கடினம், அதனால் நீ வளர்ந்ததுக்கப்புறம் கப்பல் மாலுமியாக போய் நீ எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அவர் படுத்து தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் அவரை கட்டிலில் படுக்க வச்சுருப்பாங்களாம். ஆனால் அவர் காலையில் அவங்க அம்மா பார்க்கும்போது கீழே தரையில் படுத்து தூங்கிட்டு இருப்பாராம். அப்போ அவங்க அம்மா எழுப்பி, ஏன் கீழே படுத்து தூங்குறீங்க அப்படின்னு கேட்டால், நான் பெரிய பையனாக ஆகும்போது கப்பல் மாலுமியாவ, அப்போ நான் கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது இப்படிப்பட்ட பஞ்சு மெத்தைகளெல்லாம் எனக்கு கிடைக்காதுல்ல, அதனால இன்றைக்கே நான் அதை பழகி கொள்கிறேன்னு கீழே படுத்து தூங்குவாராமா. இப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய தாகம் கொண்டவராக கப்பலில் நான் எப்படியோ ஒரு மாலுமி ஆகணும்னு கடுமையான முயற்சி எடுத்து அவர் படித்து, அவர் 16 வயதிலேயே பார்த்தீங்கன்னா அவர் காலேஜில் சேர்ந்து உயர்கல்விகளை கற்றுக்கொண்டு அவர் கப்பல் மாலுமியாக அவர் பதவி ஏற்றாராம். சிறு வயதிலேயே அந்த பதவி பெறும்படியாக இவர் நல்ல பிரயாசங்களை பட்டிருக்கிறார், வேலைகளை கடினமாக செஞ்சிருக்கிறார். உண்மையாக செய்ததை பார்த்து அவருக்கு சீக்கிரமாகவே இந்த பதவி கிடைத்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தீவுகளுக்கும் போகும்போது, அந்த தீவுகளில் கப்பல் நிற்கும் போது அவர் அந்த தீவுகளுக்குள்ளாக போய் பார்ப்பாராம். அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அறிந்து கொள்வாராம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த இடங்களையெல்லாம் சுற்றி பார்ப்பது அவருடைய பழக்கமாக காணப்பட்டது. அப்படியாக பார்த்தீங்கன்னா கப்பல் அவர் உலகம் முழுவதுமாக சுற்றி பார்க்கும்படியாக வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவருடைய தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் பிரயாசப்பட்டு இருக்கிறார். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்த்தருடைய வைராக்கியம் கொண்டவர்கள், நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயாராக காணப்பட்டாங்க. ஆனால் சிறு வயதிலிருந்தே அவங்க அம்மா பேச்செல்லாம் இவர் கேட்கவே மாட்டாராம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை குறித்து டைரியில் எழுதி வச்ச அந்த டைரி இவருக்கு கிடைச்சப்போ அதை எடுத்து படிச்சிருக்காரு. அப்போ அவங்க அப்பா எழுதியிருக்காங்க, என்னுடைய மனைவி நல்ல கர்த்தருக்கு பயந்த மகளாக அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிற ஒரு நல்ல மனைவியாக இருந்தாங்கன்னு அவங்க அம்மாவை குறித்து அதில் எழுதி வச்சிருந்த போது அவருக்குள்ளாக அப்போதான் எங்கள் அம்மா ஆராதித்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறான்னு அவர் உடனே வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்திருக்கார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு தேவன் இருக்காரான்னு அவர் ஆண்டவரை பற்றி அறிய ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய வேலையை தொடர்ந்து அவர் செஞ்சு கொண்டே இருக்கும்போது தகுதி என்ற ஒரு தீவில் போய் அந்த கப்பல் நின்றுருக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சிறு பிள்ளைகளை வச்சு சண்டே கிளாஸ் நடத்தி கொண்டு இருந்தாங்களாம். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாட்டிருக்கு, இந்த பகுதியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் இவ்வளோ நல்லவர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த தீவுக்குள்ளாக போய் பார்க்கும்போது அந்த தீவில் இருக்க எல்லா ஜனங்களுமே கிறிஸ்தவர்களாக காணப்பட்டிருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் வித்தியாசமானவங்களாக இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி மாறினதுக்கு காரணமே மிஷனரிகள் இந்த தீவுக்குள்ளாக கர்த்தரை பற்றி அறிவிச்சிருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நல்ல ஜனங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு இவருக்குள்ளாக ஒரு கேள்வி. இதே போல அநேக தீவுகளிலே மக்கள் ஆண்டவரை அறியாதவங்களாக இருக்கிறாங்க. பலவிதமான மூட பழக்க வழக்கங்களிலே தவறான கலாச்சாரங்களிலே வாழ்ந்து கொண்ட ஜனங்களுக்கெல்லாம் யார் ஆண்டவரை குறித்து அறிவிப்பான்னு அவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அந்த நாள்ல இருந்து அவருக்குள்ளாக மிஷனரியாக போகணும்னு ஒரு ஆர்வம் உண்டானோன்னு அவர் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தர் அவருக்குள்ளாக ஒரு பாரத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீ அந்த தேசங்களுக்கு போய் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் குறித்து அறிவிக்கணும்னு கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்த உடனே
அவர் தன்னுடைய மாலுமி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் அந்த வேலையை விட்டு விலகி ஆண்டவருக்காக மிஷனரியாக கிளம்ப ஆரம்பித்தார். அவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை தன்னுடைய தரிசன பூமியாக தெரிந்து கொண்டு அங்கே போவதற்காக புறப்பட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவர் போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அரக்கோனியர் அப்படிங்கிற ஒரு ஜன மக்களை அவர்கள் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல போய் அவங்க ஊழியம் செய்யலான்னு சொல்லி அவங்க பல நாட்கள் 14 நாட்களாக அவர்கள் பிரயாணப்பட்டு போயிருக்காங்க. பலவிதமான ஆறுகளை கடந்து போயிருக்காங்க. அவர்கள் போன பாதைகள் கரடு முரடான பாதைகள், குதிரைகளை கொண்டு கழுதைகளை கொண்டு தான் அவர்கள் அந்த இடத்துல பிரயாணப்பட்டு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு போயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்ததான அந்த இனத்தோடைய தலைவர் நீங்க இந்த பகுதியில இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர்களை தடை பண்ணியிருக்கார். அவர் எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா அந்த வெள்ளையின ஜனங்கள் இதற்கு முன்பதாக இந்த இடத்துல வந்து இந்த ஜனங்களை எல்லாம் ரொம்ப கொடூரமாக நடத்தியிருக்காங்க. அன்பு காட்டாதவர்களாக கடுமையாக நடந்து கொண்டது நிமித்தமாக இவரும் அப்படிதான் இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல இவர் தங்கக்கூடாதபடிக்கு அவருடைய பொருட்களை எல்லாம் தூக்கி வீசி அவரை அந்த இடத்துல தங்கக்கூடாதபடிக்கு துரத்தி விட்டாங்களாம். மறுபடியுமாக அவர் சோர்ந்து போய் இங்கிலாந்து தேசத்திற்கு போயிருக்கார். அங்க போய் சபை ஜனங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி தீவுகளிலே ஜனங்கள் வாழ்றாங்க, அவங்க மத்தியில போய் ஊழியர் செய்ய மிஷினரிகள் தேவைப்படுறாங்க, அந்த இடத்துல மிஷினரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், மிஷினரிகளுக்கு பலவிதமான கப்பல்கள் தேவையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் அறிவிப்பை கொடுத்துட்டு மறுபடியுமாக என்ன பண்றாருன்னா அங்கிருந்து சில நண்பர்களை இவரோடு கூட கூட்டி கொண்டு மறுபடியுமாக அவர் புறப்பட்டு அந்த தீவுகளை நோக்கி போகிறார். போய் அந்த இடத்துல ஊழியர் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஜனங்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சில இடத்துல ஒரு சில மக்கள் மாத்திரம் என்ன பண்ணாங்களா, இவர் அவர்களுக்கு வந்து டென்ட் போடுற வேலைகளை சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த வேலைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர் மாறணுன்னு வேற ஒரு தலைவர் வந்து இவர் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியுமாக அங்கிருந்து துரத்தப்படுகிற நிலை. அவங்க பார்த்தீங்கன்னா கப்பலில் போகும்போது அவர்களுடைய கப்பல்கள் எல்லாம் சேதமாகி அலைகளினாலே அதிகமான காற்றுகளினாலே சேதப்பட்டு அவர்கள் கரை ஓர முடியாதபடிக்கு மிகவும் கடினமாக அவர்கள் வந்து கரையோரத்தில் இறங்கி ரொம்ப சோர்வுற்று காணப்பட்டிருக்காங்க. அவங்க இருந்த இடத்துல இருந்ததான ஜனங்களும் அவர்கள் திருடர்களாக காணப்பட்டிருக்காங்க. இவங்க கையில இருந்த அந்த கொஞ்சம் பொருட்களையும் உணவுப் பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு போயிட்டாங்க. இவங்க சரியான சாப்பாடு இல்லாதபடிக்கு அந்த இடத்துல அவர்கள் பிரயாணப்பட்டு போக கப்பல் இல்லாதபடிக்கு ரொம்ப தடுமாறுகிற சூழ்நிலையெல்லாம் காணப்பட்டிருக்கு. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஆலன் கார்டினல் சோர்ந்து போகாதவராக தன்னுடைய தரிசனத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை எப்படியாவது அறிந்து கொள்ளணும், அதற்காக நான் பிரயாசப்பட்டே ஆவேன், என்னுடைய அழைப்பிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தங்களுக்காக அவங்களே மர வேலை கொண்ட ஒரு கப்பலை செய்து கொள்ளலான்னு சொல்லி 3 பேருக்கு ஒரு கப்பலையும் 4 பேருக்கு ஒரு கப்பலையும் செய்து கொண்டாங்க. அதில் பிரயாணப்பட்டு ஒரு தீவுகளில் போய் இறங்குறாங்க. அந்த தீவுகளிலையும் 11 முறை பார்த்தீங்கன்னா இவர்களை புறக்கணிக்கிறாங்க, நீங்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்களுடைய பொருட்களை உடைமைகளை எல்லாம் இழந்த சூழ்நிலையிலையும் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியத்தை எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லி ஆலன் கார்டினரும் 7 குழுவினர் மிஷினரிகளும் சேர்ந்து கப்பல் சேதமாயிட்டது நிமித்தமாக அவர்கள் வேறொரு கரையோரமாக வேற தீவில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்க அந்த இடத்துல இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நிவாரண கப்பலுக்கு தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டதான நிலைகள், அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் வர முடியாத நிலையில இவங்கெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. உணவுப் பொருட்களும் இல்லாதனால உடலில் அவர்களுக்கு பலவீனங்களும் ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த இடத்துல மீன் பிடிச்சும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நரி கிடைச்சிருக்கு. அந்த நரி மாம்சத்தை சாப்பிட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னுமாக பார்த்தீங்கன்னா சில விதைகளை எடுத்து சாப்பிட்டாங்க. எலியை பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட்டிருக்கு.
இதன் பின்பதாக எல்லாருமாக இன்னும் சரீர அளவில் பலவீனப்பட்டு ஸ்கர்வி என்ற நோயினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போவும் ஆலன் கார்டினர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல தன்னுடைய அழைப்பில் நான் உறுதியாக இருக்கிற ஆண்டவரே, நான் பின்மாற்றத்துக்கு போக மாட்டேன், கர்த்தர் எங்கள் மேலே வைத்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவரோடு வந்த 7 மிஷினரிகளிலோ ஒன்றன் பின் ஒருவராக மரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இவரும் பார்த்தீங்கன்னா அதிக பலவீனத்தோட அவர் தரிசனத்தை ஒரு பேப்பரில் எழுதி அதை பாட்டிலுக்குள்ளாக வைத்து அந்த கரை ஓரத்திலே மணலுக்குள்ளாக புதைத்து வைக்க ஆரம்பித்தார். ஏன்னா நானும் மறிச்சு போயிட்டேன்னா எனக்கு பின்னாடி இங்கே வர மிஷினரிகள் இங்கே இருக்க ஜனங்களை குறித்து அறிந்து கொள்ளணும், இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்வதற்கு கப்பல்கள் தேவை, இந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்ய அநேக மிஷினரிகள் தேவை, சபைகள் எல்லாம் எழுப்பி உதவி செய்யணும்னு சொல்லி அவர் தன்னுடைய தரிசனத்தை எல்லாமே அந்த பேப்பரில் எழுதி பாட்டிலில் வைத்தார். இன்னுமாக பாறைகளிலே எழுதி வைத்தார். அவரும் படுத்த படுக்கையாகி அவரும் மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா நிவாரண கப்பல் அவர்கள் எல்லாம் 7 பேரும் மரித்து 20 நாள் தாமதமாக அந்த பகுதிக்கு வருது. வந்து அவர்கள் மரித்து போன சடலங்களை பார்த்து அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அங்கே எழுதி வைத்திருந்ததான அந்த தரிசன பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் போய் சபைகளுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்படியாக ஆலன் கார்டினரும் அவருடைய மிஷினரி டீம்களும் உதவி பொருட்கள் கிடைக்காம, நிவாரண பொருட்கள் கிடைக்காம, அவர்களுக்கு நல்ல கப்பல் வசதிகள் கிடைக்காதபடினால அவர்கள் மரித்து போன ஒரு சூழ்நிலைன்னு சொல்லி சொல்லும் போதுதான் சபைகளுக்குள்ளாக ஒரு பாரங்கள் உண்டாயிருக்கு. அவர் மரித்து போனது பின்பதாக தான் சபைகளிலே மிஷினரிகள் எழும்புறாங்க, வாலிப பிள்ளைகள் எழும்புறாங்க, தங்களை மிஷினரிகளாக அர்ப்பணிக்கிறாங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ஆலன் கார்டினருடைய மகனும் தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்து இந்த தீவுகளிலே வந்து எப்படியாக ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் தன்னுடைய தரிசன பேப்பரில் எழுதி வைத்ததான அதை வைத்து அவர்கள் எல்லாம் நிறைய நிவாரண பொருட்களோடு போய் நல்ல கப்பல்களோடு பிரயாணப்பட்டு போய் அந்த இடத்துல ஊழியம் செய்யும்படியாக கர்த்தருடைய அன்பை அறிவித்து அந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் தீவுகளிலே கர்த்தரை அறியும்படியாக கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க. ஆலன் கார்டினர் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாக போகாதபடிக்கு அவர் போன தீவுகளிலெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு வந்த போதிலும் அவருக்கு பின்பதாக வந்த மிஷினரிகள் மூலியமாக அந்த பகுதியில் இருக்க ஜனங்களை எல்லாம் அறியும்படியாக கர்த்தர் மிஷினரிகளை எழுப்பி கொடுத்தார். அதற்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா ஆலன் கார்டினருடைய நினைவாக அவர்கள் படகோனியர் மிஷன் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பலை ஆலன் கார்டினர் பெயரிலேயே அனுப்பி வைக்கிறாங்க. அதன் மூலியமாக அந்த கப்பலிலே போய் அவர்கள் அந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாக இருளே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணும்படியாக கர்த்தர் வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருங்க. இன்னைக்கும் அநேக மிஷினரிகள் இப்படியாக உதவி பொருட்கள் இல்லாதபடிக்கு அநேக காடுகளிலும் வனாந்தரமான பகுதிகளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற போயிருக்காங்க. இன்றைக்கு சபைகளிலிருந்து மிஷினரிகள் எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும், இந்த பாரங்கள் நமக்குள்ளாக உண்டாகணும், மிஷினரிகளுக்கு உதவி செய்யணும், மிஷினரிகளை தாங்கணுங்கிற பாரங்கள் நமக்கு உண்டாகணும். அப்பதான் தேசங்களிலே எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினால எழும்புவார்கள். பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலுமாக, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்ற வார்த்தையின்படியாக ஆலன் கார்டினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கு.
இதை போல இன்றைக்கு இருக்கிற மிஷனரிகளுக்கு உதவும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட மிஷனரியை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதை நினைவிலை வைத்தவர்களாக மிஷனரிகளுக்காக பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். பொருள்களினாலே அவர்களுக்கு உதவ இந்த நாளிலே நாம எழும்பும் போது கர்த்தர் அந்த தாகத்தை பார்த்து நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.